நம்மளுடைய அன்றாட நுகர்வு, அதாவது கன்சம்ஷன், அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட். இது 2க்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்காததுனால, நம்மளுக்கு வந்து சேர வேண்டிய லாபத்தை வேற யாரோ ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய கன்சம்ஷன் அப்படின்றது நம்ம காலையில எழுந்து பல் தேய்க்கிறது தொடங்கி நம்ம சாயந்தரம் வந்து படுக்கிற வரைக்கும் வேற வேற நிகழ்வுகளை வேற வேற சினாரியோஸ்ல நடந்துட்டே இருக்கு. நம்ம ஆஃபீஸ் போகிறதுக்கு யூஸ் பண்ற பைக்கா இருக்கலாம், அதுக்கு போடுற ஃபியூலா இருக்கலாம், நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ற மசாலாவா இருக்கலாம். இப்படி டிஃப்ரெண்ட் மோட்ஸ்ல நம்மளோட கன்சம்ஷன் நடந்துட்டே இருக்கு. இந்த கன்சம்ஷனுக்காக நம்ம ஒரு தொகையை தொடர்ந்து செலவு பண்ணிட்டே இருக்கோம். இந்த தொகையானது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம கன்சியூம் பண்ற ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிற நிறுவனங்களுக்கு அதனுடைய ரெவன்யூல போய் சேர்ந்துட்டே இருக்கு. அப்படி போய் சேர்ற காசுல ஒரு சின்ன பகுதி வந்து அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டா மாறுது. ஸோ அந்த ப்ராஃபிட் போய் சேர சேர என்ன ஆயிடும்னா, அந்த குறிப்பிட்ட நிறுவனத்துடைய மதிப்பு கூடிட்டே போகும். அதாவது புக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனியோட மதிப்பு கூட கூட என்ன ஆகும்னா, அந்த கம்பெனியோட ஸ்டாக் வந்து பெருசாயிட்டே போகும். இப்போ என்ன ஆயிடுதுன்னா, அந்த கன்சம்ஷன்ல நம்ம இருக்கோம், அந்த கன்சம்ஷனுக்காக செய்யற செலவுல நம்ம இருக்கோம். நம்ம செய்யற செலவு தான் ஒரு கம்பெனியோட ரெவன்யூ போய் சேர்ந்துட்டு இருக்குது. ஆனா அந்த ரெவன்யூவோட லாபம் வந்து அந்த கம்பெனியை சேர்ந்து அதனுடைய ரிஃப்ளெக்ஷனா அந்த கம்பெனியோட ஸ்டாக் வேலை கூடுது. அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணாததுனால என்ன ஆயிடுதுன்னு பார்த்தா,